சகுந்தலா ரீசெண்டா டாக்டர் கன்சல்ட் பண்ணிருக்காங்க. சுகர் இருக்கு அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. பட் 3 month முன்னாடியே அவங்களுக்கு சுகர் இருக்கிற சின்ன சின்ன சிம்டம்ஸ் இருந்திருக்கு. பட் அவங்களுக்கு எது சுகர் கூடிய சிம்டம்ஸ்ங்கிறதே தெரியாமயே இருந்திருக்கு. ஸோ டாக்டர் பக்கத்துல இருக்காங்க, அவங்க கிட்டே கேட்போம் என்னென்ன சிம்டம்ஸ் நார்மலா டயபெட்டிஸ்க்கு வரும். திருமணமான எல்லா பெண்களுமே இப்போ டயபெட்டிஸ்க்கு உள்ள சிம்டம்ஸ் அவங்களுக்கு இருக்கிற மாதிரி உள்ள சூழ்நிலை தான் இருக்குது. நம்பர் 1, திருமணமாய் கொஞ்ச நாள்லயே 3 கிலோக்கு மேல வெயிட் போட்டீங்கனாலே உங்களுக்கு டயபெட்டிஸ் வந்திருக்க வாய்ப்புகள் இருக்கலாம். நம்பர் 2, எப்பயும் யூரின் போறதை விட கொஞ்சம் அதிகமா நீங்க யூரின் போறீங்கன்னு வச்சுக்கோங்க. இல்ல எப்பயும் தாகம் எடுக்கிறதோட அதிகமா தாகம் எடுக்குன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு கட்டாயம் சுகர் இருக்கு. அடுத்தது உங்களுக்கு முன்னாடி விளையாட்டு பிள்ளையா ஸ்கூல்ல காலேஜ்ல விளையாட போகும்போது சில உணவுகள் அவ்வளவு ஒன்றும் விருப்பம் இருந்திருக்காது. பட் திருமணமான பிறகு இதுதான் கணவருக்கு செஞ்சு போடணும், இதுதான் நம்ம சாப்பிடணும்ட்டு சில உணவுகள்ல உங்களுக்கு ஒரு கிரேவிங் இருக்கும். இது இன்னும் சாப்பிடணும் கிரேவிங், அந்த கிரேவிங் இருந்தாலும் கட்டாயம் உங்களுக்கு சுகர் இருந்திருக்கு. இன்னொன்று, ரொம்ப சீக்கிரம் சோர்வு அடைஞ்சிருங்க, ஃபெட்டிக் ஆயிடுவீங்க. ஸோ இவங்க எல்லாருமே டயபெட்டிஸ் உட்பட்டவங்க தான் இருப்பீங்க. நீங்க எல்லாருமே திருமணமாகி குழந்தை உண்டாகிறதுக்கு முன்னாடி சில பாதுகாப்பான டெஸ்ட்லாம் எடுக்கணும். அதை பத்தி தான் அதில் பார்க்க போறோம். சுகர் இருக்கிறவங்க நார்மலா எப்படி அதை கண்ட்ரோல் பண்ணலாம் டாக்டர்? அருமையான கேள்வி, மிக கடினமான இது. ஆனா நீங்க கர்ப்பிணி ஆகிறதுக்கு முன்னாடி சுகர் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன நன்மைகள்னு முதல்ல சொல்லிடுறேன். சுகர் அதிகம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு அப்பப்ப ஒரு சாதாரண ஒரு ஜூஸ் குடிச்சுன்னு வச்சுக்கோங்க, மற்றவங்களுக்கு நார்மலா இருக்கிற பிளட் சுகர் உங்களுக்கு திடீர்னு 200 ஆகும், திடீர்னு 300 ஆகும், ஒரு சோர்வு வரும். ஸோ எராட்டிக்கா இருக்கும். சமயத்துல லோ பிளட் பிரஷர் கூட ஆயிடும். அதனால நீங்க எப்ப பார்த்தாலும் கொஞ்சம் பிஸ்கெட்டோ இல்லாட்டி ஸ்வீட்ஸோ எடுத்துட்டு போயிட்டு இருப்பீங்க. சோ இதெல்லாம் நீங்க கண்ட்ரோல் பண்ணி ஆகணும். நம்பர் 2, இன்கேஸ் நீங்க அப்படி குழந்தை உண்டாயிட்டாலும் அந்த பேபி ஃபார்ம் ஆகிற டைம் இது ஆர்கனோஜெனிசிஸ் சொல்லுவோம். இந்த ஆர்கன்ஸ் எல்லாம் உருவாகிற டைம், லிவர் லிவரா உருவாகும், ஸ்பைன் உருவாகும். இது ஸ்பைன்லாம் உருவாகிற நேரத்துல சுகர் ரத்தத்துல அதிகம் இருந்துச்சுன்னா அது அப்நார்மலா உருவாகி அந்த குழந்தை பிறக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஆயிடும். அடுத்தது மிஸ்கேரேஜ் நிறைய ஆகும். சுகர் அதிகம் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கே தெரியாது, அது பாட்டு சுகர் மிஸ்கேரேஜ் ஆயிடும். பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்தா நார்மலா இருக்கும், இவங்களுக்கு கொஞ்ச நேரம் தான் எராட்டிக்கா இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் மிஸ்கேரேஜ் அதிக ஆகிற வாய்ப்புகள் இருக்கு. இன்னொன்னு, சிலவங்களுக்கு சின்ன வயசுலேயே கிட்னி பாதிக்கும், கண்ணு பாதிப்படும், நர்வ்ஸ் எல்லாம் பாதிப்படும், இன்ஃபெக்ஷன்ஸ் அவங்கள ஈஸியா தொத்திக்கும். ஸோ இவங்க கட்டாயம் சுகரை கண்ட்ரோல் பண்ண பிறகுதான் கர்ப்பிணி ஆகிறதுக்குள்ள வாய்ப்புகளை அவங்க சரி பண்ணிக்கணும். அப்ப அவங்க என்னென்ன டெஸ்ட் எடுக்கணும் டாக்டர்? ப்ரீ பிரெக்னன்சி, அதாவது வெயிட் 50 கிலோக்கு மேல இருக்கவங்க கட்டாயம் ஒரு ஃபாஸ்டிங்கும் போஸ்ட் பிராண்டில் சாப்பிட்டு 1.5 மணி நேரத்துக்கு ஒரு சுகர் எடுத்துக்கணும். அதுல கொஞ்சம் அப்நார்மலா இருந்துச்சுன்னா HbA1c ஒரு டெஸ்ட் இருக்கு, அதை எடுத்துக்கிட்டீங்கன்னா போன 3 மாசம் 6 மாசத்துக்குள்ள உங்களுக்கு சுகர் எப்படி கண்ட்ரோல்டா இருந்திருக்காங்கிறது தெரிய வரும். நெக்ஸ்ட் மறந்துடாதீங்க, யூரின்ல வெள்ளை அணுக்கள் இருக்குதா பார்த்துட்டு யூரின் கல்ச்சர் டெஸ்ட் எடுக்கணும். அதை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் இருக்கா தெரியும், கிட்னி பாதிப்பு அடைஞ்சிருக்கா தெரியும். கண்ணு பார்வை ஃபர்ஸ்ட் கண்ணாடி போடணும்னு நினைச்சிட்டு இருப்பீங்க, அது இருக்காது, கண்ணு பாதிச்சிருக்கா தெரியும். ஸோ இதெல்லாமே நீங்க பிரெக்னன்சி ஆகிறதுக்கு முன்னாடி பக்குவமா செக் பண்ணிக்கணும். திருப்பி மறுபடியும் சொல்றேன், ஃபாஸ்டிங் சுகர் ஒன்று எடுத்துக்கோங்க, சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு 1.5 மணி நேரத்துக்கு அப்புறம் ஒரு டெஸ்ட் எடுக்கணும். அப்புறம் யூரின்ல வெள்ளை அணுக்கள் இருக்கா பார்க்கணும், யூரின் கல்ச்சர் டெஸ்ட் பண்ணணும், கிட்னியை செக் பண்ணிக்கணும். இதெல்லாம் கண்டிப்பா எடுக்கணுமா டாக்டர்? அவசியம் எடுக்கணும். இப்ப இருக்கிற பெண்களுக்கு அவசியம் கட்டாயம் எடுக்கணும். மிஸ்கரேஜ் பத்தி ஏதோ சொல்லிருந்தீங்களா, அதை பத்தி கொஞ்சம் பிரீஃபா சொல்லுங்களேன். ரத்தத்துல சுகர் நார்மல் விட கொஞ்சம் அதிகம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதாவது மைல்டு சுகர், அவங்களுக்கு கண்டுபிடிக்கிறது கஷ்டமா இருக்கும், அவங்களுக்கு மிஸ்கேரேஜ் அதிகம் ஆகும். இவங்களை எப்படி கண்டுபிடிக்குன்னா, சாதாரணமா ஒரு 3 கிலோ வெயிட் ஒரே வருஷத்துல போடுறாங்கன்னா இவங்களுக்கு கட்டாயம் மிஸ்கேரேஜ் உள்ள சான்சஸ் அதிகம். ஸோ இவங்களை கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ண வைக்கணும், இல்ல உணவுல கொஞ்சம் கட்டுப்பாடு கொண்டு வரணும், காய்கறிகள் அதிகம் சேர்த்துக்கணும். ஃபைபர் நிறைய இருந்தாலே சுகர் நிறைய இருக்காது. ஸோ இவங்களுக்கு அபார்ஷன் ஆகாம இருக்கணும், மிஸ்கேரேஜ் ஆகாம இருக்கணும்னா இவங்க டயட்டும் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸும் கட்டாயம் தேவை. அப்படி டயட் சுகர் இருக்குன்னா இன்சுலின் எடுக்க வேண்டிய காலகட்டம் கூட வரும். சோ இப்போ மிஸ்கேரேஜ் ஆகல, பட் பேபி நல்ல ஹெல்த்தியா இருக்கு, பட் டயபெட்டிஸ் இருக்கிறதுனால பேபிக்கு எதுவும் அஃபெக்ட் ஆகுமா? கட்டாயம் அஃபெக்ட் ஆகும். அதாவது முதல் 12 வாரத்துல பேபி கொஞ்சம் கொஞ்சமா குட்டி குட்டி எல்லாமே அணுக்கள்ல இருந்து உருவாகுது. ஹார்ட் உருவாகும், முதுகு தண்டு ஸ்பைனல் கார்ட் அது மெயினா ஃபார்ம் ஆகும். அந்த ஸ்பைன்ஸ் தான் மேஜரா சுகர் இருக்கிறவங்க அஃபெக்ட் ஆகும். கட்டாயம் ஒரு 12 வாரத்தில் ஒரு டெஸ்ட் எடுப்பாங்க. இந்த மாதிரி டயபெட்டிக் பேஷண்ட்ஸோ இல்லாட்டி டயபெட்டிக் வர வாய்ப்புகள் இருக்கிற பேஷண்ட்ஸ், ஒபீஸ் பேஷண்ட்ஸ், அதில் கட்டாயம் கண்டுபிடிச்சிருவாங்க. எம்ப்ரியோபதி, அதாவது சேக்ரல் எம்ப்ரியோபதி, அந்த மாதிரி சில பேபிஸ் ஃபார்ம் ஆகும். அது கட்டாயம் பெருசானாலும் அது உயிரோடு இருக்க முடியாது, அதனால அபார்ஷன் பண்ணிடுவாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம தடுக்கணும்னா டயபெட்டிஸை இன்னும் கொஞ்சம் நம்ம நல்லா அழகாக கண்ட்ரோல் பண்ணணும். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்க,
உங்களால வந்து டயபெட்டிஸை கண்ட்ரோல் கட்டாயம் பண்ணிக்க முடியும். நிறைய பேர் வந்து பிளட் பிரஷர்னால நிறைய அஃபெக்ட் ஆயிட்டு இருக்காங்க. சோ நீங்க என்ன சொல்ல வரீங்க? பர்டிகுலரா பெண்கள் ஒரு 3 கிலோக்கு மேல வெயிட் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு மைல்டா சுகர் இருக்க வாய்ப்புகள் இருக்கும். சுகரை பத்தி நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இவங்களுக்கு வந்து பிபி அதிகமாயிடும். பிபி அதிகமாயிருச்சுனாலே அவங்களுக்கு வந்து ஹெடேக் இருக்கும், ஃபெட்டிக் இருக்கும், தூக்கம் வராது, டென்ஷன் நிறைய இருக்கும், இந்த மாதிரி உள்ள சிம்டம்ஸ் நிறைய இருக்கும். சோ சுகர் வர பாத்துக்கிறது தான் பிபி வராம பாத்துக்கிறதுக்கும் உள்ள அடையாளம். சுகர் வராம இருக்குது நம்ம கையில இருக்கு. சுகர் வந்துச்சுனாலே மைல்டா பிபி வரும், பிபி வந்துச்சுன்னா கிட்னி எஃபெக்ட் ஆகும். சோ இது அப்படியே ஒரு சைக்கிள் மாதிரி ஆயிடும். சோ சுகர் வராம இருக்கிறது நம்ம கையில இருக்கு. நீங்க சுகர்னு சொன்னது ஞாபகம் வருது. இப்ப லைக் நார்மலா வந்து எப்படி ஒரு சுகர் அப்படி சொல்லும்போது நிறைய இன்செக்ட்ஸ் வருது. அதே மாதிரி இந்த டயபெட்டிக் பெண்கள் அவங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் நிறைய வருமா? ஆமா, இப்போ ஒரு இடத்துல மூலையில ஒரு சீனி போட்டு பாருங்க, எறும்பு நிறைய வரும், கொஞ்ச நேரத்துல ஈ வரும், அந்த சீனியை சாப்பிடறதுக்காக வரும். நம்ம உடம்பும் அப்படிதான். நம்ம உடம்புல சுகர் அதிகம் இருந்துச்சுன்னா சாதாரண சுகர் இல்லாதவங்களுக்கு இன்ஃபெக்ஷனே வராது. ஆனா இவங்களுக்கு டொப்புன்னு யூரின் இன்ஃபெக்ஷன் வந்துடும், தொண்டை இன்ஃபெக்ஷன் வரும், இருமல் வரும். ஸோ கிருமிகள் வந்து அவங்கள அதிகமாக பாதிக்கும். ஸோ இது எதனால சொல்றாங்கன்னா, நம்ம குடல்ல இருக்கிற பாக்டீரியாஸ் வந்து கொஞ்சம் தீய பாக்டீரியாஸா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு அதிகமாக சுகர் வர இன்ஃபெக்ஷன் வந்து ஈஸியாக வந்துடும். ஸோ சுகரை கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா உங்க உடம்புல இன்ஃபெக்ஷனே இருக்காது. ஆர் இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்க இன்ஃபெக்ஷனை கண்ட்ரோல் பண்ணிட்டாலே சுகர் கண்ட்ரோல் ஆகிடும். ஸோ ரெண்டு பக்கமும் பார்க்கலாம். ஸோ எப்படி சீனிக்கு எறும்பும் ஈயும் போய் முக்கிதோ, அதே மாதிரி சுகர் இருக்கிற பேஷண்ட்டுக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து தன்னால ரொம்ப எளிமையா வந்துடும். ஸோ உங்களுக்கு சுகர் இருக்குது இல்லை இருக்கிற மாதிரி உள்ள வாய்ப்பு இருக்குன்னா நீங்க கட்டாயம் வந்து உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வராம பாத்துக்கிறதுக்குள்ள எல்லா முயற்சியும் நீங்க எடுத்துக்கணும். சுகர் வராம இருக்கக்கூடியதுன்னா நான் எடுத்துட்டு பிரெக்னன்சி ஆகிறதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுக்கலாமா? ஆல் தி பெஸ்ட், கட்டாயம் செய்யலாம். ஃபோலிக் ஆசிட் குழந்தை உண்டாதுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ டயபெட்டிஸ் கண்ட்ரோல் பண்ற மாதிரி ஃபோலிக் ஆசிட் நீங்க கட்டாயம் எடுத்துக்கணும். ஆல் தி பெஸ்ட். 3 மாசத்துல திருப்பி உங்களை பார்ப்போம். சரி, நம்ம எல்லாருமே டாக்டர் சொன்னபடி செஞ்சுப்போம். எல்லாரும் மறக்காம உங்களோட டவுட்ஸை கமெண்ட்ஸ்ல வந்து போடுங்க.